கார்டியக் அரெஸ்ட்டுங்கிறது வந்து ஹார்ட் நின்று போகிறது தான் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அரெஸ்ட் வந்தவங்களுக்கு ஹார்ட் கம்ப்ளீட்டாக அந்த டைமில் நின்று போனப்போ ஹார்ட்டோட பம்பிங் வீக் ஆச்சுன்னா அது புவர் எல்வி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ட் அட்டாக்குங்கிறது வந்து இருதயத்துக்கு போகிற ரத்த ஓட்டத்தில் தடை ஏற்பட்டு இது மாதிரி பிளட் கிளாட்லாம் உருவாகி கம்ப்ளீட்டாக பிளட் ஃப்ளோவை நிறுத்திட்டுன்னா ஸ்ட்ரெஸ்ஸே அவங்களால தாங்கிக்க முடியாதுனால ஸ்ட்ரெஸ் ஒரு மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர். அதனால் பிபி ஏறலாம், அதனால் சுகர் வரலாம். டக்குன்னு வந்து நம்ம நெஞ்சை அழுத்தி அவங்களோட இருதய துடிப்பை வர வைக்கிறது. நடந்து போய் எக்ஸசைஸ் இப்போ அதுக்கு தான் ஜிம் போகிறாங்க. நம்ம ஃபிட்டாக இருக்கணும், ஏன்னா மற்ற நேரத்துலலாம் ஆக்டிவிட்டியே கிடையாது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹெல்த் குரு. நான் உங்கள் முரளி. ஸோ நீங்கள் நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் கன்சல்டன்ட் இன் கார்டியாலஜி டாக்டர் கே ஜெயந்தி மேம் தான் இருக்காங்க. எனக்கு இவங்க தான் பேச போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். மேம் ரீசெண்டாக இப்போ பார்த்தீங்கன்னா கார்டியாக் சர்ஜன், அதாவது டாக்டர் வந்து கார்டியாக் அரெஸ்ட்லாம் இறந்துருக்காங்க மேம். இந்த கார்டியாக் அரெஸ்ட் எதனால மேம் ஏற்படுது? கார்டியக் அரெஸ்ட்டுங்கிறது வந்து ஹார்ட் நின்று போகிறது தான் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஹார்ட் ஒரு முக்கியமான காரணம். ஹார்ட் அட்டாக் வரவங்களுக்கு மாதிரி கார்டியக் அரெஸ்ட்டுங்கிறது சடனாக வரலாம். பட் அரெஸ்ட்டுங்கிறது வந்து ஹார்ட் நின்று போகிறதுக்கு வேறு காரணங்களும் இருக்கலாம். இது மாதிரி சில சமயம் வந்து காலில் இருக்கிற ரத்தம் கட்டியாகி அது நுரையீரலுக்கு போய் நுரையீரல் ரத்த ஓட்டத்தை அடைச்சிடுச்சு அப்படின்னா கூட அரெஸ்ட் வரலாம். சில சமயம் மூளையில் ப்ளீட் ஆகி அது நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி சென்டர், ஹார்ட் சென்டர்லாம் பிளாக் பண்ணனா அப்போ கூட வந்து இந்த மாதிரி ஹார்ட் நின்று போகலாம். இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. பாய்சனிங்கு மாதிரி எவ்வளவோ காரணங்கள், சூசைட் பண்ணிப்பாங்க, அது மாதிரிலாம் நிறைய காரணங்கள். எதனால வேணாலும் ஹார்ட் நின்று போகிறது தான் கார்டியக் அரெஸ்ட். பட் மெயின் காரணங்கிறது வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அதுக்கு ஒரு முக்கிய காரணம் அரெஸ்ட் ஆகிறது அப்படிங்க. இப்போ அவருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஆர்லாம் பண்ணியிருக்காங்க மேம். 1.5 மணி நேரம் சிபிஆர் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ திரும்பி ஹார்ட் கம்பேக் வந்திருக்கு. அகைன் வந்து புவர் எல்வி சொல்கிறாங்க அப்படின்னு என்னது மேம்? புவர் எல்வினா ஹார்ட் வந்து பம்ப் பண்ணுது இல்லைங்களா, பிளட்டு. அது ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, 60% மேலே நார்மலாக பம்ப் பண்ணும். பட் அரெஸ்ட் வந்தவங்களுக்கு ஹார்ட் கம்ப்ளீட்டாக அந்த டைமில் நின்று போனப்போ ஹார்ட்டோட பம்பிங் வீக் ஆச்சுன்னா அது புவர் எல்வி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் எல்விங்கிறது எல்வி லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், அந்த பம்பிங் சேம்பர், அந்த பம்பிங் சேம்பரோட ஃபங்க்ஷன் கம்மியாச்சுன்னா அது புவர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலாக இந்த புவர் ஃபங்க்ஷன் வந்து ஹார்ட் கம்ப்ளீட்டாக நின்று போனப்போ எல்லாருக்குமே வீக்காக தான் இருக்கும், பம்ப் பண்ணாது. ஹார்ட் அட்டாக்னாலையும் அந்த ஒரு போர்ஷன் பிளட் சப்ளை கம்மியானதுனால ஹார்ட் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகி அந்த பம்பிங் வந்து வீக்காக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இந்த கார்டியாக் அரெஸ்ட்டுக்கும் ஹார்ட் அட்டாக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ்? ஹார்ட் அட்டாக்குங்கிறது வந்து இருதயத்துக்கு போகிற ரத்த ஓட்டத்தில் தடை ஏற்பட்டு இது மாதிரி பிளட் கிளாட்லாம் உருவாகி கம்ப்ளீட்டாக பிளட் ஃப்ளோவை நிறுத்திட்டுன்னா எந்த இரத்த குழா சம்மந்தமாக இருக்கிற அந்த ஹார்ட்டோட மசில் வீக் ஆகிறதோ அது பேர் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஒவ்வொரு போர்ஷன் 3 இரத்த குழா சப்ளை பண்ணும். எந்த இரத்த குழா சம்மந்தப்பட்ட தசை, இருதய தசை வீக் ஆகிறதோ அந்த ஏரியா, இப்போ இன்ஃபீரியர் வால்னா கீழ் வால் ஆஃப் த ஹார்ட் வந்து அட்டாக் வந்திருக்கு. ஆன்டீரியர் வால்னா முன்னாடி இருக்கிற ஹார்ட்டோட போர்ஷனில் பிளட் சப்ளை கம்மியாகிறது ஆன்டீரியர் வால். சைடில் இருக்கிறதுனா லேட்ரல் வால் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது. ஸோ எந்தெந்த ஏரியாவுக்கு பிளட் சப்ளை கம்மியாகி அதனால ஹார்ட் அட்டாக் வருதோ அது ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவோம். இப்போ இது ஒரு மேஜர் ஹார்ட் அட்டாக், ஒரு பெரிய போர்ஷன், பெரிய ரத்த குழா கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகி மேஜராக ஒரு ஹார்ட்டோட போர்ஷனை பிளாக் பண்ணுறது, அதனால ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் தடைப்படுறதுன்னா இட் கேன் பி டேஞ்சரஸ் டு லைஃப். இட் கேன் லீட் டு கார்டியக் அரெஸ்ட். இந்த மாதிரி லைஃபே நின்று போகிற ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கலாம். அது யூஸ்வலாக அப்போ ஹார்ட் தசை வந்து ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கும்போது ஒரு என்ன சொல்லுவோம், அது ரொம்ப வீக் ஆகி ஒரு இரிட்டபிளாக இருக்கும் அந்த போர்ஷன். ஏன்னா பாதி தான் கம்மியாக ரத்தம் வருது, துடிக்கும். அந்த இருதய துடிப்பு வந்து மாற்றங்கள் வந்து அது அந்த ரிதம் டிஸ்டர்பன்ஸ்னாலையும் கம்ப்ளீட்டாக வந்து ஹார்ட் நின்று போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது ஒரு காரணமாக இருக்கலாம். முன்பெல்லாம் இதே நோய்கள் எடுத்துக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா 50+ மேலே தான் வரும், 60+ மேலே தான் வரும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பாங்க. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 வயசு குழந்தையிலேருந்து 30 வயசு ஆண்மகன் வரைக்கும் வருது இல்லையா? முக்கியமாக ஜிம் போகிறவங்க அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இவங்களாம் எதனால வந்து ஹார்ட் அட்டாக்லாம் வருது? ஒன்று வந்து ஸ்ட்ரெஸ் சொல்லுவேன். இப்போ ஏன்னா குழந்தைங்க ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்கலேருந்தே ஸ்ட்ரெஸ், காம்படிஷன் அவ்வளோ ஜாஸ்தி, மேலே படிக்கணும், நிறைய பேர் பியர் ப்ரெஷர். இப்போது வேலை பார்க்குறவங்களுக்கு, வேலையில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, ஜாப் ஸ்ட்ரெஸ்ஸு, மற்றவங்களோட கம்பேரிசன் ஜாஸ்தி, நம்ம மேலே ஏறணுங்கிறது ஜாஸ்தி, ரொம்ப எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தி. அதனால வந்து ஸ்ட்ரெஸ்ஸே அவங்களால தாங்கிக்க முடியாதனால ஸ்ட்ரெஸ் ஒரு மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர். அதனால் பிபி ஏறலாம், அதனால் சுகர் வரலாம். ப்ளஸ் அது மாதிரி அவங்க கண்ட நேரத்தில் வேலை பார்க்குறாங்க. இந்த ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் பார்த்திங்கனாக்கா சரியான ஸ்லீப் கிடையாது, ஷிஃப்ட் சிஸ்டம்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்லீப் டெப்ரிவேஷன் இருந்தால் கூட அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தி
அதெல்லாம் வந்து ஒரு சாப்பாடு மாறுது. அவங்க ஜங்க் ஃபுட் நெறைய எடுத்துப்பாங்க. வெளியிலேருந்து சாப்பிடுவாங்க. ஹெல்தி ஃபுட் சாப்பிட்றதில்ல. டைம்க்கு சாப்பிட்றது கிடையாது. ஸோ இது மாரி சாப்பாடு, ஸ்லீப்லெஸ்னஸ், ஸ்ட்ரெஸ் இன் லைஃப், காம்படிஷன் ஜாஸ்தியாகி இதெல்லாம் ஒரு முக்கிய காரணங்களா இருக்கலாம். சின்ன வயசுலயே வந்து இந்த மாரி ஹார்ட் ஹார்ட் அட்டாக் வரதுக்கு. சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கு. ஓகே, இந்த கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு வந்து இப்போ எனக்கு இருக்குன்னு எப்படி அறிவு வச்சு தெரிஞ்சுக்கிறது? கார்டியாக் அரெஸ்ட்க்கு யாருக்குமே அறிகுறி தெரியாது. காமிக்காது. ஓகே. ஏன்னா இப்போ ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஹார்ட் நின்னு போகுதுன்னா, அது ஒரு காரணம்னு சொல்லலாம். இந்த மாரி ஒண்ணுமே காரணம் இல்ல. நடந்துட்டு இருக்கிறாங்க, போயிட்டு இருக்கிறாங்க, திடீர்னு வருது அப்படின்னா, அதுக்கு முன்னெச்சரிக்கை எதுவுமே இருக்காது. அன்லெஸ் அந்த பேஷண்ட் வந்து கேஸ் மாரி எதனா இருந்திருக்கலாம். அவங்க அதை இக்னோர் பண்ணியிருக்கலாம். 1, 2 நாள் பெயின் இருந்திருக்கலாம். ஹார்ட் அட்டாக் வரதுக்கான அறிகுறி எதனா இருந்திருக்கலாம். அவங்க அது ஒண்ணும் இல்ல. சின்ன வயசுனா நம்ம இக்னோர் பண்ணுவோம். நம்மளுக்கு வராது அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில அவங்க அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு பண்ணினாங்கன்னாக்கா மிஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஒண்ணுமே தெரியாம திடீர்னு வரது தான் அரெஸ்ட். அரெஸ்ட்டுக்கு எனக்கு இன்னைக்கு அரெஸ்ட் இப்போ வரப்போகுது அப்படின்னு யாருக்கும் ஒரு முன்னெச்சரிக்கை கிடையாது. சடனா வரது தான் இட் லீட்ஸ் டு சடன் கார்டியாக் டெத். இப்போ சடனா கார்டியாக் அரெஸ்ட் வந்துச்சு மேம், அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் ஏதாச்சும் பண்ணணுமா? ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து இந்த சிபிஆர்னு சொல்றாங்க இல்லைங்களா, நம்ம முதல்ல அவங்களுடைய அதுக்கெல்லாம் டெக்னிக்ஸ் இருக்கு. எல்லாருக்குமே இப்போ கற்றுக்கலாம். இப்போ பாசர் பை கூட டக்குன்னு வந்து நம்ம நெஞ்சை அழுத்தி அவங்களோட இருதய துடிப்பை வர வைக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மவுத் டு மவுத் ப்ரீதிங் சொல்லுவாங்க. நம்ம ஆக்சிஜன் அவங்களுக்கு செலுத்துறது. இம்மீடியட்டாக வந்து யாராவது ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒருத்தர் வந்து பக்கத்தில் இருக்கிற நம்ம ஆம்புலன்ஸ் சர்வீஸ் எதனாவது உடனே கூப்பிடுறது. ஏன்னா மெடிக்கல் ஹெல்ப் வர மட்டும் ஒரு பாசர் பை கூட அதை நம்ம பம்ப் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ அதே மாதிரி இப்போ எனக்கு கார்டியாக் அரெஸ்ட்டே வரக்கூடாது, நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும்னா அவங்க என்னெல்லாம் மேம் ஃபாலோ பண்ணணும்? ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டைல் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, கரெக்டான எல்லா உணவு வகைகளும் நல்லபடியாக எடுத்துக்கணும். ரொம்ப எக்கச்சக்கமாக சுகர்ஸ், இந்த ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணணும். ஃபேட்டி மீல், ஆயிலி ஃபுட், கீ, சீஸ், க்ரீம், பட்டர் இந்த மாதிரிலாம் முதல்லேருந்தே சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் வந்து ரெகுலேட்டடாக எடுக்கவே கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் சின்ன பசங்க. பட் ரெகுலேட்டடாக இருக்கிறது பெட்டர். தினைக்கும் அது மாதிரி சாப்பிட்றது. அப்புறம் ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இப்போலாம் ஸ்கூல் பசங்க கூட வந்து கம்ப்யூட்டர் முன்னாடி ஃபோனை வச்சுட்டு அப்படி தான் இருக்கிறாங்க. தேர் இஸ் நோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. வெளியில் விளையாடுறது, ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதெல்லாம் ஆக்டிவிட்டி லெவல் இருக்க தான் வந்து டயட் அண்ட் ஆக்டிவிட்டி பிளே மேஜர் ரோல் இன் கீப்பிங் யூ இன் குட் ஹெல்த். அது நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே எல்லாரையும் அதை பழக்கணும். இப்போது ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாரும் பார்த்திங்கன்னா டேபிளில் உட்காந்துட்டு வேலை செய்கிறது தான் ஜாஸ்தி. நடந்து போய் எக்ஸசைஸ் இப்போ அதுக்கு தான் ஜிம் போகிறாங்க. நம்ம ஃபிட்டாக இருக்கணும். ஏன்னா மற்ற நேரத்துலலாம் ஆக்டிவிட்டியே கிடையாது. ஜிம் போகிறாங்க. ஜிம்மில் போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பீப்புள் வாண்ட் டு டூ பாடி பில்டிங் எக்ஸசைசஸ் லைக் மசில் வெயிட்ஸ் அது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து நாங்கள் ஹார்ட் ஹெல்தி எக்ஸசைஸாக நாங்கள் சொல்ல மாட்டோம். எங்களுக்கு வர பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் நாங்கள் சொல்கிறது, நல்லா ரன் பண்ணுங்கள், சைக்கிள் பண்ணுங்கள், ஸ்விம் பண்ணுங்கள். ஏரோபிக் எக்ஸசைசஸ்னு சொல்லுவோம். ஸ்விம்மிங், ரன்னிங், சைக்கிளிங், ஜாகிங், அதுக்கப்புறமா வந்து பேட்மிண்டன், ஷட்டில் இந்த மாதிரி ஃபிசிக்கல் கார்டியோ நிறைய பண்ணுற மாதிரி அதெல்லாம் வந்து ஹார்ட்டுக்கு குட். இதே வெயிட்ஸ், தெர் ஆர் பீப்புள் வாண்ட் டு பில்ட் தேர் மசில்ஸ் லைக் மேச்சோ மேன் மாதிரி இருக்கணும். எனக்கு இந்த மசில் பில்ட் பண்ணணும், இந்த மசில் தை மசில்ஸ் பில்ட் பண்ணணும். லிஃப்ட் வெயிட்ஸ் விச் இஸ் சம்டைம்ஸ் நாட் குட் ஃபார் த ஹார்ட். இன்னொன்று வந்து என்னென்னா, சம் ஆஃப் தெம் ஐ திங்க் ஆர் யூஸ் டு டேக்கிங் திஸ் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுக்கிறாங்க. அது சில இது ஹார்ம்ஃபுல், சிலது மே நாட் பி ஹார்ம்ஃபுல். பட் எது ஹார்ம்ஃபுல், எது யாருக்கு அது எப்படி அஃபெக்ட் பண்ணுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் கூட ஒரு காரணமாக ஹார்ட் பீட் பிகம்ஸ் இர்ரெகுலர் ஃபார் தெம். அந்த இர்ரெகுலர் ஹார்ட் பீட் அது மாதிரி ஆகி நம்ம சொல்லுவோம் வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா, வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன், ஹார்ட் ஜஸ்ட் ஸ்டாப்ஸ் அட் தட் டைம். இட் கேன் பி மேஜர் காஸ் ஆஃப் கார்டியாக் அரெஸ்ட். ஓகே, ஒரு லாஸ்ட் கொஸ்டின் மேம். அதாவது மகிழ்ச்சியாக இருந்தால் ஹார்ட் அட்டாக்கே வராது அப்படின்னு சொல்கிறாங்க மேம். பட் ஆனால் சம்டைம்ஸ் ஓவர் மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஹார்ட் அட்டாக் வந்து இறக்குறாங்க. அதுக்கு என்ன காரணம்? அது வந்து இமோஷ்னல் எதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த அட்ரினலின் சர்ஜ்னு இருக்கும். எது எக்ஸைட்மெண்ட், எனி எக்ஸைட்மெண்ட் இன்க்ரீசஸ் சம் ஆஃப் த ஹார்மோன்ஸ் விச் இன்க்ரீஸ் த ஹார்ட் ரேட். நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா அந்த மாதிரி வரதெல்லாம் சில சமயம் வரும். ரொம்ப அதுக்குன்னு வந்து நான் இது மட்டும் வந்து ரொம்ப சிரிச்சுட்டே இருக்கிறவங்க ஃபாலிங் டெட்டுங்கிறது தெரிஞ்சதில்லை. பட் எனி ஹை இமோஷன்ஸ், வெரி ஹை எக்ஸைட்மெண்ட் கேன் லீட் டு irregularity in heartbeats, and maybe if it is a very worrisome irregularity of the heart rhythm like ventricular tachycardia or fibrillation மாதிரி வந்ததுன்னா they can actually have a life threatening situation. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷனுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி மேம். Thank you.